சுப்பாத்தா பேசுறேன். இன்னைக்கு காலையில எல்லா வேலையும் முடிஞ்சிச்சுதான். ஆனா பாத்திரம் மட்டும் இன்னும் நான் கழுவல. நிறைய பாத்திரம் இருக்கு. இன்னைக்கு உங்க வீட்ல என்னெல்லாம் சமைச்சீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் என்ன சமைச்சு தெரியுமா? மோர் குழம்பு. மோர் குழம்பு எனக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு குழம்பு தான். ஏன்னா சரியாவே வராது. ஆனா இன்னைக்கு என்னவோ சூப்பரா இருந்துச்சுங்க. மோர் குழம்புக்கு என்னெல்லாம் வேணும்? மோர் குழம்பு இன்னைக்கு வெள்ளரிக்காய் போட்டு வச்சிருந்தேங்க. சூப்பரா இருந்துச்சு. வெள்ளரிக்காவா இருந்தாலும் சரி, வெண்டைக்காவா இருந்தாலும் சரி, பூசணிக்காவா இருந்தாலும் சரி, ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய பெரிய துண்டா நறுக்கி வடச்சட்டியில வச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு அப்படியே வேக வைங்க. அதுக்கப்புறமா ஒரு பக்கம் தேங்காய் துருவினதை தூக்கி மிக்சி ஜாரில் போட்டு 2 வெங்காயம் போட்டு 5-6 பச்சை மிளகாய், உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சம் ஜீரகம் போட்டு நல்லா அரைன்னு அரைச்சு வெந்துட்டு இருக்கிற வெள்ளரிக்காய் மேலே ஊற்றுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா கட்டியாக வந்துடும். காயெல்லாம் வெந்ததுக்கப்புறம் குழம்பு அப்படியே இறக்கி வச்சிட வேண்டிதான். நல்லா மோரை கடைஞ்சி, எனக்கு தெரிஞ்ச 2 டம்ளர் மோர் ஊற்றுனீங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்படியே ஊற்றி நல்லா பொலன்னு வடச்சட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு 2 வெந்தயம் போட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா மோர் குழம்பு சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள்.